ஹாய், இன்னைக்கு எங்கே போக போகிறோம் தெரியுமா? பாரிநல்லூர் திருவிழாக்கு தான் போக போகிறோம். போகலாமா? ஆனால் நேற்று மாதிரி தாங்க, குழந்தைங்கள்லாம் கிடையாது, நம்ம மட்டும் தான் போக போகிறோம். போகலாமா? யார் யார் சண்டை வலிக்கிறதுக்கு ஒருத்தங்க, சமாதானப்படுத்த ஒருத்தங்க, 2 பேரையும் கூப்பிட்டு போகிறோம். எதுவுமே வாங்க முடியாது, நேற்று மாதிரிலாம் வாங்க முடியாது. இவங்க வராங்களா, எதுவுமே வாங்க முடியாது. வேணாம் வேணாம் வேணான்றவாங்க எல்லாம். வேலை பேசி மொத்தம் எப்படி வாங்கி எடுக்கிற மாதிரியா? சரி நான் ஓகே, அவ வாங்கி எடுப்பாளா பெட்டா பார்த்தாலே தெரியல, வாங்கி எடுத்து கவரை தேய்ச்சிக்கலாம்னு சொல்ற மாதிரி இருக்குதுண்ணா. அவங்க வயசு சின்ன வயசுல வாந்தி எடுக்க மாட்டாங்க, நான் வயசான வாந்தி எடுப்பேன். கவரை தேய்ச்சினியா? முந்தானே இதில் வச்சுக்கிறேன். அப்படி எங்கள் நாத்தனார்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே நம்ம கிளம்பி போனோங்க. அங்கே போகும்போது இது கடைசி நாள்னு சொன்னதுனால அப்போவே நாங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும். ஆனால் என்ன, நாங்கள் கொஞ்சம் சரி கடைசி நாள் ஆச்சே, கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்களும் யதார்த்தமாக கிளம்பி போயிட்டோங்க. போயிட்டு வண்டி நிறுத்துறதுக்கு என்னவோ பக்கத்து ஊரில் போய் நிறுத்திட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது, கார் பார்க்கிங்கே அவ்வளோ தூரம் போயிட வேண்டியதாக இருந்தது. சரி இதெல்லாம் பார்க்கலாம் பண்ணிட்டு வரும் வழியிலேயே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 90s கிட்ஸோட இந்த சாக்லேட்ஸ்லாம் தாங்க பட்டுச்சு. அதில் வந்து எனக்கு எது பிடிச்சிருக்குன்றதை நான் அப்படியே எல்லாத்தையும் வந்து ஒரு ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டேன். அப்போவே ஹஸ்பண்ட் கேட்டார், என்னம்மா இங்கேயே உங்கள் ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு காதில் வாங்கவே மாட்டோம், நம்மளுக்கு பிடிச்சதான் வாங்கிடணும். அதுக்கப்புறம் வந்து அம்மாவும் அக்காவும் வந்து அவள் உருண்டை வாங்கியிருந்தாங்களா, அதை அப்படியே அவங்க டேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு கொடுக்கவே இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு எங்கள் மாமியார் வந்து அப்படியே வாயில் கொஞ்சம் ஊட்டி விட்டாங்க. அப்படியே கொஞ்சம் மனசில் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சுன்னா பாருங்களேன். அப்புறம் என்ன, சரி அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அம்மாவையும் அக்காவையும் வந்து நாங்கள் கோவிலில் உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டோங்க. ஏன்னா அவங்களால வந்து ரொம்ப நேரம் சுற்ற முடியாதுன்றதுக்காக. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கற்பூரெல்லாம் தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து கோவில் உள்ளேயும் போக முடியாது, அவங்களுக்கு வந்து உள்ளே போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் எங்களால் வந்து போக முடியலன்றதுனால நாங்கள் வெளியே வந்து கற்பூரத்தை கொடுத்துட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறமா அங்கேருந்து நாங்கள் சுத்த ஆரம்பிச்சிட்டோம். அவங்களும் போய் ஒரு கோவிலில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு ஈவினிங்காக ஒரு 4, 5, 5:30 இருக்குங்க. அப்போ அந்த டைம் தான் கிளம்பியிருந்தோம். அதனால வந்து நாங்கள் போகும்போதே கொஞ்சம் லைட்டாக இருட்டாகிற மாதிரி தான் ஆயிருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன, சுத்த ஆரம்பிக்கும் போதே நம்மளோட ஷாப்பிங்கே ஆரம்பிச்சிருந்தோம். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்னால், நம்மள அந்த அவ்வளோ கூட்டமாக இருந்தது, அவ்வளோ வந்து லைட்டிங் கூட அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் லைட்டாக இருட்டாக தான் இருந்தது. அப்படி இருந்துமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது நம்ம யூடியூப் ஃபேமிலி எல்லாருமே நம்மளை வந்து டக்குன்னு நீங்கள் கவியக்கா தானே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து நல்லா பேசினாங்க. அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் அங்கே வந்திருந்த வெளி ஊர்ல இருந்து கூட நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு தான் அடிக்கடி பசி எடுத்துரும், கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சா, அதனால வந்து அங்கே இருந்த வாட்டர் மெலன்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அது கொஞ்சம் எனர்ஜியும் ஏற்றிக்கிட்டு என்ன பண்ண சுற்றிட்டே இருக்கும்போது அப்புறம் கொஞ்சம் வந்து இருட்டாகிற மாதிரி ஆயிடுச்சா, என்னடா இது இருட்டாயிடுச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு அண்ணன் வந்து கான் நல்லா ஆவி பறக்க அப்படியே அவிச்சிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு கப்பலை போட்டு கொடுங்கன்னு சொன்னவொன்னே அவருமே போட்டு கொடுத்து ஒரு ஸ்பூனை கொடுத்து அப்படியே அதை கொஞ்சம் லெமனு மிளகாத்தூள்லாம் போட்டு கொடுத்தவொடனே கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தது. அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்தது. அதையுமே அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட அடுத்து என்னன்னு கேட்கறதுக்குள்ள நீ ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருப்ப, அது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்க இதை முதல்ல சாப்பிட்டு முடிக்கிறேன், அப்புறம் என்ன தோணுதோ அதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டு வந்திருந்தாங்க. இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிங்கு போடுவோம் பார்த்தீங்களா, அது வந்து நான் பல வருஷமாக, அதாவது திருவிழாக்கு எப்பெல்லாம் போக ஆரம்பிச்சோனோ அப்போதுலேருந்து அந்த ரிங்கு நான் போட ஆரம்பிச்சு எனக்கு ஒன்று கூட விழாதுங்க. அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து ஆறுதல் பட்டு எனக்கு ஒரு ஆறுதல் பரிசு கொடுத்து அனுப்புவாங்க. ஆனால் இந்த முறை எனக்கு ட்ரை பண்ணி அந்த ஒரு ஃப்ளவர் வாஷ் கிடைச்சது. அது வந்து ஒரே குஷி, என்னவோ பெருசாக ஒலிம்பிக்கில் சாதிச்சா மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்ததுன்னா பாருங்களேன். ஆனால் அதுக்கு நடுவில் வந்து நிறைய கேம்ஸ் நான் ஆடி அந்த கையில் வச்சிருக்க அந்த தலகாணியை நான் வின் பண்ணியிருந்தேன். அந்த கேம்ஸ்லாம் வந்து நாங்கள் பின்னாடி எப்படி ஆடணும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அந்த ராட்னம், இந்த போட்டு, இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டே இருந்தேன். இதை பார்த்துட்டே இருக்கிற நேரத்தில் தான் வந்து வான வெடிக்கையும் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. எவ்வளோ நேரம் எவ்வளோ பட்டாசு தான் வாங்கி வச்சிருப்பாங்கன்னு தெரியல. செம்ம கலர்ஃபுல்லாக பயங்கரமான சவுண்டோட பட்டாசுங்க வெடிச்சுட்டே இருந்தது. ஒரு பக்கம் எங்கே அந்த பட்டாசு என் மேலே விழுந்துருமோன்னு பயம் இருந்தாலும் அப்படியே இந்த ராட்டினத்தெல்லாம் சுற்றி பார்க்கும்போது அவங்க சுற்றுறது என்னவோ எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருந்ததுங்க. அதுதான் எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. என்ன வேற போறியான்னு அப்பப்போ கேட்டே இருந்தார். நான் பார்த்துக்கிட்டே இருந்துடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் அந்த வந்து மேலே அந்த ரோலர் கோஸ்டரா என்னன்னு தெரியல, அதை தூக்கி தலையில போட்டு திருப்பி அவங்க எடுக்கும்போது அதில் உட்காந்துட்டு இருந்தவங்களை பார்த்தாலே போதுங்க, அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பயமாக இருக்கும் போல். நான் அப்படியே
பார்த்து ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டேன்னா பாருங்களேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பார்க்கறதுக்கே பயமாக இருந்தது. ஆனால் அதில் போனவங்களாம் உண்மையிலேயே தைரியசாலி தாங்க. அதை நான் நார்மலாக பார்க்கறதுக்கு இந்த ரைடு வந்து ரொம்ப நார்மலாக தாங்க இருந்தது. ஏதோ ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி தான் இருக்கும் போல நினச்சிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு தூக்கி மேலே தலைகீழ நிற்க வச்சாங்க பாருங்க. அவ்வளோதாங்க, என்னவோ நானே தலைகீழ நிற்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மயக்கம் வந்துருச்சு. அதை பார்க்கும்போதே முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் லைஃப்பில் இதை மாதிரி ஒரு ரைடுக்கு போகவே கூடாதுன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு தூக்கி ரொம்ப லாங்லேருந்து சொட்டி அடிக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு இங்கே தலை சுற்றி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என் ஃபேஸ் எப்படி மாறி இருக்குன்னு பயந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன, இந்த கூட்டத்தில் வந்து நம்ம அங்கே போய் இங்கே போய் சுற்றி வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இதில் என்னென்னா நிறைய பேர் வந்து தீமிதி பண்ணுறதுனால நிறைய கூட்டம் இருந்ததுங்க. அதில் அந்த பக்கம் போகிறதுக்கும் வழி இல்லை, இந்த பக்கம் வர்றதுக்கும் வழி இல்லை. அதனால வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு தான் போக வேண்டியது. இருந்தாலுமே கூட அப்படியே எப்படியே நாங்கள் நுழைஞ்சு கிழிஞ்சு எப்படியோ பூனைக்குட்டி எலிக்குட்டி போகிற மாதிரிலாம் நான் உள்ளே போய் பூந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது கலர் லைட்டிங்லாம் வந்து செம்ம சூப்பராக போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக வந்து பகல் மாதிரியே இருந்ததுன்னா பாருங்களேன். அதில் ஒரு ஹைலைட் என்னென்னா அங்கங்கே போட்டிருக்க அந்த ராட்டினம் தாங்க இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம சுற்றலாமா அப்படிலாம் போய் நிற்கும் போது தான் அதோட ஹைட்டு தெரிஞ்சுதே. நான் முடிவு பண்ணிட்டேன், நான் போக மாட்டேன். தூரத்துலேருந்து பார்த்து அது வந்து கலர்ஃபுல்லாக லைட்டெல்லாம் போட்டு அந்த ராட்டினம் சுற்றும் போது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. ஆனால் இந்த முறை நிறைய ராட்டினம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, நான் வந்து எப்போவுமே வந்து திருவிழாவில் இந்த போட்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே பார்த்த போட்டு வேறு லெவலுங்க, சரியான பெருசு. அதை வந்து சொல்லவே முடியாது. இந்த போட்டில் நான் போயிருந்தேன்னா, அதுவும் அந்த உச்சியில் நான் உட்காந்துட்டு இருந்தேன்னா அங்கேருந்து ஒரு அலறல் சவுண்டு அந்த கூட்டத்தில் எந்த மட்டும் தான் கேட்டிருக்கும் போல். அந்த அளவுக்கு வந்து செம்ம ஹைட்டில் போச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தேன், எங்க இந்த மாதிரிலாம் ஒரு விபரீதமான முடிவு எனக்கு எடுத்து கொடுத்துடாதீங்க, அதில் போகலாம் இதில் போகலாம் சொல்லாதீங்க, நான் இப்படியே சுற்றிட்டு கூட உங்களோட நாள் ஃபுல்லாக நடந்து வரேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ராட்டெல்லாம் பார்க்கும்போது சைடு ராட்டினம், நேராக இருக்கிற ராட்டினம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. போகலான்னு லைட்டாக ஆசை வரும்போது தான் நான் இந்த போட்டை பார்த்தேங்க. அந்த போட்டை பார்த்ததும் முடிவு பண்ணிவிட்டு நம்ம போகவே கூடாதுன்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே பெருசு பயங்கரமாக இருந்தது. அதனால் நம்ம வந்து அதிலலாம் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது தான் நம்ம சுஜன் லட்சுக்கு வந்து ஏதாவது வாங்கலாம், ஷாப்பிங் பண்ணலான்னு முடிவே பண்ணுங்க. ஒரு வழி சுஜன் லட்சுமி ஏதாவது வாங்கிட்டு அவங்க வந்து சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க, பைனாகுலர் வேணும், அது வேணும், இது வேணும்ன்ட்டு. ஆனால் எதுவுமே கிடைக்கல. கடைசியில் ஸ்பின்னரும் டாக்டர் செட்டு தான். ஒரு திருவிழாவுக்கும் டாக்டர் செட்டு ஒன்று வீட்டுக்கு வந்துதான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி பரவாயில்ல, குழந்தை வச்சுருந்தோம். சரி ஒரு 2 மட்டும் இப்போதைக்கு. ஆனால் சுஜனுக்கு எதாவது வாங்காமல் போனோம், அவன் ஒரு வருஷத்துக்கு நம்மக்கிட்ட பேச மாட்டான். நிறைய இருக்குது, ஆனால் என்ன வாங்குறதுன்னு தெரியல. சரி ஓகே, இப்போதைக்கு இது 2 வாங்கிப்போம். எங்க அவங்க மிக்ஸ் பண்ணி போடுவீங்களா? எல்லோ இருக்குப்பா, எல்லோ இருக்கு. இந்த மாதிரி வேணாலும் கிரீன் ரெட் இருக்கு. கிரீன் ரெட் போடுறீங்களா இல்ல போடுறீங்களா? எல்லோ எல்லோ போட்டு மிக்ஸ் பண்றாங்க. எல்லோ எப்போ வளையல் போட போகிறோம். நீங்கள் எது வாங்குறோமோ இல்லையோ வளையல் வாங்கலை, நம்மளுக்கு அந்த நாள் திருவிழா மாதிரியே இருக்கு. திருவிழா வந்து முடிச்சுட்டு போனாலுமே வளையல் போடலன்னா நம்மளுக்கு அந்த நாளே போகாது. அதனால சைஸ் கம்மியாக தான் வளையல் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். சைஸா கம்மியாக தான் இருக்கும். இந்த சைஸ் கரெக்டாக இருக்குமா? இல்லை, வளையல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கரெக்டாக இருக்கு. ஆனால் ரொம்ப இடுக்காக இருக்க மாதிரி இல்லை. இல்லை, இந்த டிசைன் புது மாடல் தான் வந்திருக்கு. சரி ஓகே, அது இதுவும் எல்லோ மாதிரி ஓகே. ஐடியா கொடுக்குறாங்க. நான் அந்த எல்லோ கேட்டேன், சைஸ் சின்னதாக இருந்தது. பெருசாக இருக்குது, அதாவது வந்து முன்ன பெண்ணு சைஸ். ஓகே ஓகே, புரியுது.